நான் பேசிக்கிறேங்க. என்னை அப்பான்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா சார். அது உண்மையா இல்லையா? உண்மைதான் சார். அப்ப மன்னிப்பு கேளு. சரிங்க சார், இவன்ட்ட மணி கேட்க சொல்லுங்க சார். அப்ப சொன்ன கேட்பே மாட்டியா? எஸ் சார். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்பா கேட்டு சத்தியமா என்ன அடிக்கிற? நீ எதுக்கு அவர் அரைஞ்சா? நீ எதுல மாணிச்சந்திரங்க? நான் உன்னை அரைஞ்சாங்கிறதுக்காக தான் அரைஞ்சேன். நான் உன்னை அரைஞ்சாங்கிறதுக்காக தான் நான் அரைஞ்சேன். எனக்கு ஒண்ணு நீ கைக்கு நிக்க மாட்டேன், உனக்கு ஒண்ணு நான் கைக்கு நிக்கணுமா? நமக்கு தன்மை இருக்குமாப்ல. சாரி. சரி பரவாயில்ல விடு. என்னடா பரவாயில்ல விடு, நீ வேலை போட்டு எனக்கு மட்டும் ப்ரமோஷன் கொடுத்து எனக்கு வேலை போச்சு. என்னடா பண்றது? வீட்டுல சொல்லிட்டு வேலையை போக மாட்டான். டேய், எங்க வீட்டுல சொல்ல முடியாதா? பெரிய பிரச்சனையாரு. எங்க அக்கா பத்தி உனக்கு தெரியாது. என்ன பண்ணுவான்? முதல்ல எங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தாண்டா. கொஞ்சம் செருப்பு பாத்துப்பா. அவர் பொண்ணோட தம்பி. ஓ அப்படியா? பத்திரமா பாத்து. பாத நேரத்துல எங்க அக்கா விழுந்துட கூடாது வேண்டி பிடிக்கிறது கூட கேட்டாண்டா. என்ன பண்றீங்க தம்பி? ஆட்லாண்டு. ஓ இந்த பிரிண்டிங் டிசைனிங் ப்ராப்பர் எஜுகேஷன் தான் இப்படி டெய்லி வேஜஸ் போய் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது. யாரை விட்டு பாத நேரத்துல எங்க அக்கா ஒரு சேர்ந்து நான் தான் விழுந்தேன். ஹலோ, என்ன நவீன் உங்ககிட்ட 2 வீலர் இல்லையா? ஓ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். நான் பஸ்ல போனா அவனுக்கு என்னடா? நான் பஸ்ல போனா அவனுக்கு என்ன? பைக் வாங்கிருக்கேன். நம்ம வீட்டுல 5 பேர் அவுட்டிங் கூட்டிட்டு போனா எப்படி? மட்காட்ல வச்சு கூட்டிட்டு போறியா? ஹலோ சொல்லுங்க மாமா. தீபாவளி பலகாரம் கொடுக்கலாம் டெலிஸ்கோப் போனா கொடுத்து விட்டான். எங்க அக்கா ஆசையா கிரீம் பண்ணி கேட்டாலும் வாங்கிட்டு போனா குப்பையில போட்டான். ஜாலியா லவ் பண்ணிட்டு இருந்த என்ன எங்க வீட்டுல போட்டு கொடுத்தான். ஏன் அவன் ஒரு பீடர், அவனை பார்த்தாலே அடிப்பட்டு விட்டாங்க. சீட் பெல்ட் போடு. உன்ன பின்ன கார்ல போனது இல்லையா? தோத்துட்டு நிக்க கூடாது. கார் வாங்கிட்டு எங்க கிடந்துச்சு? தோத்துட்டு நின்னா கூட பரவாயில்லடா. ஒரு சிரிப்பா போடுறா. மாப்பிள்ள ஒரு நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும்டா. எதுக்கு சம்மந்தம் இல்லாம ஆசீர்வாதம் பண்றேன்? உடம்புறியான ஆறுதல் சொன்னேன். பார்த்தா புலம்புறோம் சார். டேய் உன் அறிவுக்கு பர்சனாலிட்டிக்கு இந்த 3 நாள்ல நல்ல வேலை கிடைக்கும்டா. கரெக்ட் தான். இன்னும் ஒரு 3 நாள்ல எனக்கு வேலை கிடைச்சிடும். புது வேலை கிடைச்சோன்னா பழைய வேலை விட்டேன்னு சொல்லிடு. சிம்பிள். அக்கா 1000 ரூபாய் தான் சொல்லி அதை வச்சு 3 நாள்ல வேலை செஞ்சிட முடியுமா? என்கிட்ட 3000 ரூபாய் இருக்குடா, சமாளிச்சுக்கலாம். வீட்டுல மட்டும் ஏதாவது ஏமாத்திரு. ஏமாத்துறதா? ஏமாத்துறதுல என்ன முடியாதா? கொஞ்ச நாளைக்கு தான் மாப்பிள்ள. புரிஞ்சுக்க சிம்சா, உண்மைன்னா ஒரு தடவை சொன்னா போதும், கேட்டவன் ஞாபகம் வச்சுப்பான். ஆனா பொய் அப்படி இல்லடா. தினம் நான் தான் ஞாபகம் சொல்லணும். டஃப் ஒர்க்குடா. அப்போ மச்சான்ட்ட மாட்டிட்டு சாவு.